டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க எல்லாருமே நிஜமாலுமே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்பிபிஎஸ் படிக்க ஆசைப்படுறீங்களா? ஆர் பேர் ப்ரெஷர், பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது நிச்சயமா எங்களுக்கு புரியல. பிகாஸ் இந்த ரீசெண்ட் 1 வீக்ல நடந்துட்டு இருக்கிற இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போது, அதாவது நீட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்கத்துல நெருங்க நடந்திருக்கிற பல விஷயங்கள் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமாகவும் வலியாகவும் இருக்கு. பிகாஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில குறிப்பா 19, 20, 21, 22 இந்த யங்ஸ்டர்ஸ் குரூப்புள்ளார இந்த எக்ஸாம் ஃபியர், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் அவங்கள படுத்துற பாடு அவங்களோட உயிரே மாய்ச்சிக்கிற அளவுக்கு கொண்டு போகுது. இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல பார்த்துருப்பீங்க, டெல்லியில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவ்வளவு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யோசிக்கும்போது நிஜமாவே பதறுது. அண்ட் ஒரு டாக்டர் தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நோபலான ப்ரொஃபஷன். ஒரு உயிரை பல உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். அப்படிப்பட்ட ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிற நீங்க உங்களுக்கு ஒரு உயிரோட வேல்யூ நிச்சயமா தெரியாம இருக்காது. அப்படிப்பட்ட நீங்க எப்படி உங்களோட உயிரையே மாய்ச்சக்க துணியறீங்க அப்படிங்கிறது நிச்சயமா புரியல. மெடிசன் தான் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவா இருந்தது அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டுமே வழி கிடையாது. அதை தாண்டி பல கோர்சஸ் இருக்கு அண்ட் பல ஸ்ட்ரீம்ஸ்ல நீங்க மெடிசன் லைன்ல இறங்கலாம். இல்ல எம்பிபிஎஸ் தான் அப்படிங்கிற ஒரு கோல்ல ஃபோக்கஸ்ல இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரா இருக்கட்டும், இல்ல லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸா நீங்க போட்ட எஃபர்ட்ஸ்க்கு பெனிஃபிட்ஸை ரீப் பண்ற மாதிரியா எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா அட்டன் பண்ணி பாருங்க முதல்ல. அண்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கட் ஆஃப் சரியா வரல அப்படிங்கிற ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா திரும்ப ரீ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி பாருங்க. அதர்வைஸ் வேற ஏதாவது நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 வச்சுக்கோங்க. ஒரே ஆப்ஷன் மட்டுமே வச்சுட்டு அது கிடைக்கல அப்படின்னா லைஃபே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எப்பவுமே போயிடாதீங்க. அண்ட் இதையும் தாண்டி நீங்க மெடிசன் தான் படிக்கணும், இல்லை எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரே கோல்ல நீங்க வேற எந்த கோர்ஸுமே வேண்டாம், ஈவன் ஆயுர்வேதா, பிஎஸ்எம்எஸ் இருக்கு, சித்தா மெடிசன், ஸோ இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கோல் செட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவை தாண்டி அப்ராட்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈவன் நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல பண்றதை விட அப்ராட்ல வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா நல்ல காலேஜஸ், நல்ல யூனிவர்சிட்டிஸ்ல நல்ல ஒரு ஃப்ளையிங் கலர்ஸோட நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு வந்து இங்க இந்தியாலையும் ஒர்க் பண்ணலாம், இல்லை அப்ராட்லையும் ஒர்க் பண்ணலாம். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படி, அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறத கரியர் கைடன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதையாவது ஃபாலோ பண்ண பாருங்க. எஸ்பெஷலி ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் உங்க குழந்தைகளுடைய ரேங்கிங் அண்ட் ஸ்கோர் கார்டு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ்ல கொஞ்சமாவது அவங்களுடைய மென்டல் வெல்னஸ் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க எஜுகேஷன்ல டாப்பா வந்தாங்க, கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி அவங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா, ஹாப்பியரா, ஹெல்த்தியரா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்மளுடைய கனவுகளையும் நம்மளுடைய ஆசைகளையும் வந்துட்டு அவங்க மேல விதைக்காம நிஜமாலுமே அவங்களுக்கு பிடிச்ச எந்த லைன்ல அவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஸ்ட்ரீம்ல அவங்க போறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் சில தருணங்கள்ல சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கோச்சிங் சென்டர்ஸ்ல அவங்களுடைய நேம் அண்ட் ரேங்கிங்கை தக்க வச்சுக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மேல நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி ஏதாவது உங்க குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா, அது உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியாம தவிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பேசி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், ஒரு ஃப்ரெண்ட்லி ஆம்பியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணல, அவங்க பேசுறதுக்கு உண்டான ஒரு சேஃப்டி என்வாயன்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்க கொடுக்குற விலைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். லைஃப்ல சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது எஜுகேஷன்ல டாப்பா வரதோ இல்லை கரியர்ல டாப்பா வரதோ அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. அது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் நம்மளுடைய மென்டல் வெல்னஸ் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங் எல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியரா நல்லபடியா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சந்தோஷம் இல்லாத, இன்டர்னலி பீஸ்ஃபுல் இல்லாத ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒரு நரகம் தான். ஸோ அப்படிப்பட்ட நரக வாழ்க்கை குழந்தைகளை தள்ளாதீங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, எந்த வழியில போக ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது கிளியரா பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. அதர்வைஸ் ஒரு கரியர் கைடன்ஸ் பீப்புள் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்கள கைடன்ஸ் கொடுங்க, கவுன்சிலிங் கொடுங்க. ஆர் எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வாங்க, அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் மென்டல் வெல்னஸ் எல்லாம் வந்துட்டு ரைட் வேல கொண்டு போறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச வரையும் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா பேச பழகுங்க, பேசி பாருங்க. அப்படி பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்துல உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் யாரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுங்க, ஓப்பன் அப் பண்ணுங்க, உங்களோட எமோஷன்ஸ் லெட் அவுட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் எங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்போம் இந்த வீடியோலயே. ஸோ அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஆர் எங்களுக்கு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் டிஎம் பண்ணலாம். அதர்வைஸ் கவர்மெண்ட்லேயுமே கூட உங்களுக்கு மென்டல் வெல்னஸ்க்கு ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சொல்யூஷன் தேட பாருங்க. அதை விட்டுட்டு லைஃப்பை தான் முடிக்கிறது ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போயிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு சொல்லிக்க ஆசைப்படுறது என்னன்னா, ஒரு சக்ஸஸை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண சொல்லித்தரமோ அதுக்கு ஈக்குவலண்டா ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கும்
அப்படிங்கிறதுக்கும் அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எப்படி எடுத்து வைக்கலாம் சக்சஸ் நோக்கி அப்படிங்கறத ப்ராக்டிக்கலி அவங்களுக்கு எக்யூப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெசென்ட்லயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான சில இக்கட்டான தருணங்கள்ல லைஃப் த்ரெட்னிங்கான டெசிஷன்ஸை இம்பல்சிவா அவங்க எடுக்காம ஒரு ஸ்ட்ராங்கான திடகார்த்தமான ஒரு நல்ல ஒரு முடிவை அவங்க எடுத்து நல்ல ஒரு ஃபியூச்சர் அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட ஃபுல் பாசிட்டிவிட்டியோட எக்ஸாம்ஸை போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். அண்ட் இந்த மீன் வாயில் இந்த எக்ஸாம் ரிலேட்டடான இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஆர் ஃபியர் இதெல்லாம் போக்குறதுக்கும் எக்ஸாம் ஹாலில் நடக்கக்கூடிய அது ஒரு பிளாங்க் அவுட்டான சுச்சுவேஷன் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் படித்ததை ஈஸியாக வந்து ரீகால் பண்ணுறதுக்கு மெமரி ஃபோக்கஸிங் இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். அண்ட் இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலுமே கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சான்சஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் இல்லாம நீங்க எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்க எல்லாருக்குமே எங்களுடைய ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ். ஸோ பிசிக்கலி, எமோஷனலி, மென்டலி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி.